தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்டு நிகழ்கால ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்க எப்படி வேதத்தின்படி தொடர்ந்தும் வாழ வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். நேற்று பார்த்தோம், இடர்கள் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ, எந்த மனுஷனாக வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு பார்த்தோம் நாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் இடறி போய்விடாதபடி, வழி விலகி போய்விடாதபடி நாங்க வாழ வேண்டிய ஒரு அவசியத்தை பார்த்தோம். தொடர்ந்தும் இந்த ரட்சிப்புல வாழுகிற எங்களுடைய வாழ்க்கையில இடர்கள் இல்லாதபடி, விழுந்து விடாதபடி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் தொடர்ந்தும் ஒரு காரியத்தை சொல்றார். 18:7 மத்தேயு 18:8. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்தெறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய காலா இருந்தாலும் சரிதான், எங்களுடைய கையா இருந்தாலும் சரிதான், அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ரட்சிப்புல இடர்கள் அது உண்டாக்குமா இருந்தால் அது இல்லாதபடி நீ வாழ்ந்து நித்தியத்துக்கு வருவது நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் செய்கிற காரியங்கள், நாங்கள் போகிற பாதைகள் இடர்களாய் இருக்குமா இருந்தால் அந்த அந்த கைய வெட்டி எறிந்து விடு. உனக்கு இந்த காரியங்கள் உன்னை நித்தியத்துக்குள்ளே நடத்தாது. இடர் பண்ணுகிற காரியங்களுக்கு ஓடுகிற உன் காலும் செய்கிற உன் கையும் உன்னை நித்தியத்துக்குள்ள நடத்தாது. அப்படி நடத்துகிறதா இருந்தால் அதை தரித்து போடு. என்றால் உனக்கு நித்திய வாழ்வுதான் முக்கியம், நித்திய ஜீவன் தான் முக்கியம். அதற்காக நீ எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயங்காதே. அதற்காக நீ எதை வேண்டுமானாலும் விட்டு விடுவதற்கு யோசிக்காத. அது ஒருவேளை உன்னுடைய கையா இருக்கலாம், உன்னுடைய காலா இருக்கலாம். அதை வேண்டுமானாலும் உனக்கு இடைஞ்சலா இருந்தால், இடறுதலா இருந்தால் தரைத்து விடு என்று இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த ரட்சிப்புல இந்த ஆத்துமா வாழ்ந்து அங்கே தேவ சமூகத்துல வர வேண்டும் என்று அவர் எவ்வளவு நோக்கமாய் கரிசனையாய் இருக்கிறாரு. ஆனா நானும் நீங்களும் ஒருக்கா ரட்சிக்கப்பட்டோம், பரலோகம் போயிருவோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சேர்ச்சுக்கு போறோம், காணிக்க கொடுக்கிறோம், அப்படி போயிருவோம் என்று கனவு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதை சொல்லல. நீ இடராதபடி ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். வேதத்தின்படி, வேதத்துக்கு புறம்பா வலது புற விடமாய் சாயாதபடி ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று தெய்வம் எதிர்பார்க்கிறார். அங்கே தேவ சமூகத்திலே நீ வந்து சேருவதற்கு உன்னுடைய வாழ்க்கையில என்ன காரியம் தடையா இருந்தாலும் அதை தள்ளிவிட்டு தரைத்து எறிந்து விட்டு அங்கே தேவ சமூகத்தில எப்படியாயிலும், எதை இழந்தாயிலும், எதை விட்டாயிலும் வந்துவிட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கமாயிருக்கிறாரு. இந்த ரட்சிப்புல அவ்வளவாக நாங்கள் பிரயாசப்படுகிறோமா? இந்த ரட்சிப்பையில நிலைத்திருந்து எப்படியாவது மற்ற ஜனங்களும் எப்படியாவது போய்விட வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்பட்டு வாழுகிறோமா? ஊழியங்களை செய்கிறோமா? கவனிக்கணும். ரட்சிப்பு பெரிதான ஒரு காரியம், பெரிதான ஒரு கிருபை. இழந்து விடாதபடி
எப்படியாவது காத்து அதுல நிலைத்திருந்து தேவ சித்தம் செய்து கிரியை செய்து கனி கொடுத்து தேவ சமூகத்துல போய்விடத்தக்கதாக ஆவியானவர் தொடர்ந்து என்னையும் உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமென்.